உங்களுக்கு நவம்பர் மாதம் மழை முடிஞ்சிருது. ஆமா. நம்ம நம்ம மூதாதையர் காலத்தில் சொல்லி வச்ச மாதிரி உங்களுக்கு கார்த்திகை தீபத்துக்கு நாள்லேருந்து அந்த தீபம் மோடம் போட்டு தீபத்தினுடைய மோடமாக தீப மோடமா அப்படிம்பாங்க. தீபத்துக்கு மறுநாள்லேருந்து நார்மலுக்கு வந்துடும். ஓகே. இப்போ தீபம் முடிஞ்சு தான் வந்து உங்களுக்கு மழையா கடும் மழையோ இல்லைன்னா புயலோ கொடூரமாக இருக்குது இந்த புள்ளி வரத்தை பார்த்தீங்கன்னா, ஓகே. அப்போ சாமியாக ஹாப்பியாக இல்லைன்னு அர்த்தம். அண்ணாமலையாராக ஹாப்பி இல்லைன்னு அர்த்தம். தீபம் வருது இல்லை, நாளைக்கு தீபம் நாளைக்கு தீபம்னு நினைக்கிறேன். அது தெய்வங்களே சந்தோஷமா இல்லை. உங்களோட இயற்கையை நீங்கள் மாறிட்டா அவர் தெய்வம் என்ன பண்ணும்? இயற்கையை மாற்றிட்டீங்க, அதனுடைய அழிவை நீங்கள் தான் சந்திக்கணும். அதை தான் சொல்லுது இயற்கை பாடம். அதனால் இப்போ வந்து டிசம்பரில் ஃபுல்லாக 20ஆம் தேதி வரலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாது. அது இன்றைக்கி இங்கே இருக்கிட்டோமா டிராபிக்கல் பூமத்திய ரேகை சுற்றியில் உள்ள நாடுகளில் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம மட்டும் இல்லை, அமேசான் காடுகள் இருக்குது, ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகள் இருக்குது, இந்தாண்ட ஜாவா சுமத்ரா பகுதி இருக்குது, அப்புறம் தீவு நாடுகள் நிறைய பாப்பா நியூகினியா தீவு நாடுகள்லாம் இருக்குது. எல்லாரும் ஆபத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் ஆபத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ இலங்கை வந்துங்க அவங்க பாட்டில் அமைதியாக வாழ்க்கையை நடத்தியிருந்தாங்க. அவங்கள இப்படி ஒரு புயல் அடித்து காலி பண்ணுங்கிறது பெரிய சின்ன நாடு, வறுமையான நாடு, பெரிய நாடு கிடையாது. அந்த மக்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து பொருளாதாரத்தில் அடிபட்டு வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டங்க.